ருக்குஹு 40. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன. இன்னும் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ் அதை பற்றி உங்களை கணக்கு கேட்பான். இன்னும் தான் நாடியவரை மன்னிப்பான், தான் நாடியவரை வேதனையும் செய்வான். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவன். இறை தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பெற்றதை நம்புகிறார். அவ்வாறே மூமின்களும் நம்புகின்றனர். இவர்கள் யாவரும் அல்லாஹையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள். நாம் இறை தூதர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும், இன்னும் நாங்கள் செவிமடுத்தோம், உன் கட்டளைகளுக்கு நாங்கள் வழிபட்டோம். எங்கள் இறைவனே, உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம். நாங்கள் மீளுவதும் உன்னிடமேதான் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அது சம்பாதித்ததின் நன்மை அதற்கே, அது சம்பாதித்த தீமையும் அதற்கே. மூமின்களே, பிரார்த்தனை செய்யுங்கள். எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, அவர்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்கள் சக்திக்கப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருவாயாக. எங்களை மன்னித்து அருள் செய்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். காஃபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக. அத்தியாயம் 3. சூரத்துல் ஆல இம்ரான். இம்ரானின் சந்ததிகள். ருக்குஹ் 20. வசனங்கள் 200. ருக்குஹ் 1. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அலிஃப் லாம் மீம். அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறில்லை. அவன் நித்திய ஜீவன், என்றும் நிலைத்திருப்பவன். நீயே முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை படிப்படியாக அவன்தான் உம்மீது இறக்கி வைத்தான். இது இதற்கு முன்னுள்ள வேதங்களை உறுதிப்படுத்தும். தௌராத்தையும் இன்ஜீலையும் அவனே இறக்கி வைத்தான். இதற்கு முன்னால் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக நன்மை தீமை இவற்றை பிரித்தறிவிக்கும் புர்ஹா என்னும் குர்ஆனையும் இறக்கி வைத்தான். ஆகவே எவர் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடும் தண்டனையுண்டு. அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் தீயோரை பழிவாங்குபவனாகவும் இருக்கிறான். வானத்திலோ பூமியிலோ உள்ள எப்பொருளும் நிச்சயமாக அல்லாஹுக்கு மறைந்திருக்கவில்லை. அவன்தான் கர்ப்ப கோளறைகளில் தான் நாடியபடி உங்களை உருவாக்குகிறான். அவனைத் தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறில்லை. அவன் யாவரையும் மிகைத்தவனாகவும் விவேகம் மிக்கவனாகவும் இருக்கிறான். அவன்தான் இவ்வேதத்தை உம்மீது இறக்கினான். இதில் விளக்கமான வசனங்களும் இருக்கின்றன. இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். மற்றவை பல அந்தரங்கங்களை கொண்ட முத்தஷாபிஹாத் என்னும் ஆயத்துகள் ஆகும். எனினும் எவர்களுடைய உள்ளங்களில் வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுவதற்காக முத்தசாபிஹ் வசனங்களின் விளக்கத்தை தேடி அதனை பின்பற்றுகின்றனர். அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அதன் உண்மையான விளக்கத்தை அறிய மாட்டார்கள். கல்வியில் உறுதிப்பாடு உடையவர்கள், அவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவைதான், நாங்கள் அதை நம்பிக்கை கொள்கிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அறிவுடையோரை தவிர மற்றவர்கள் இதை கொண்டு நல்லுபதேசம் பெற மாட்டார்கள். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்துவிடாதே.
இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளி ஆவாய் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ மனிதர்களையெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறாய். நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் என்றும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். ருக்கு 2. நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களும் குழந்தைகளும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து எதையும் நிச்சயமாக தடுக்க மாட்டாது. இன்னும் அவர்கள்தாம் நரக நெருப்பின் எரிபொருள்களாக இருக்கின்றனர். இவர்களுடைய நிலை ஃபிர்அவுனின் கூட்டத்தாரையும் இன்னும் அவர்களுக்கு முன்னால் இருந்தோரையும் போன்றே இருக்கிறது. அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொய்யாக்கினர். ஆகவே அவர்களை அவர்களுடைய பாவத்தின் காரணமாக கடும் தண்டனைகளில் அல்லாஹ் பிடித்து கொண்டான். அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் மிக கடுமையானவன். நிராகரிப்போரிடம் நபியே, நீர் கூறுவீராக, வெகு விரைவில் நீங்கள் தோல்வியடைவீர்கள். அன்றியும் மறுமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். இன்னும் நரகமான அவ்விருப்பு கெட்ட படுக்கையாகும். பத்ரு களத்தில் சந்தித்த இரு சேனைகளிலும் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி நிச்சயமாக உள்ளது. ஒரு சேனை அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டது, பிறிதொன்று காஃபிர்களாக இருந்தது. நிராகரிப்போர் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவோரை தங்களைப் போல் இருமடங்காக தம் கண்களால் கண்டனர். இன்னும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தன் உதவியை கொண்டு பலப்படுத்துகிறான். நிச்சயமாக அகப்பார்வையுடையோருக்கு இதில் திடனாக ஒரு படிப்பினை இருக்கிறது. பெண்கள் ஆண் மக்கள் பொன்னிலும் வெள்ளியிலுமான பெரும் குவியல்கள், அடையாளமிடப்பட்ட உயர்ந்த குதிரைகள், ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகள், சாகுபடி நிலங்கள் ஆகியவற்றின் மீது இச்சை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நிலையற்ற உலக வாழ்வின் சுகப்பொருள்களாகும். அல்லாஹ்விடத்திலோ அழகான தங்குமிடம் உண்டு. நபியே, நீர் கூறும், அவற்றை விட மேலானவை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? தக்குவா பயபக்தி உடையவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் சோனபதிகள் உண்டு. அவற்றின் கீழ் நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள். அங்கு அவர்களுக்கு தூய துணைகள் உண்டு. இன்னும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தமும் உண்டு. அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குகிறவனாக இருக்கின்றான். இத்தகையோர் தம் இறைவனிடம், எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் உன்மீது நம்பிக்கை கொண்டோம். எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று கூறுவார்கள். இன்னும் அவர்கள் பொறுமையுடையோராகவும் உண்மையாளர்களாகவும் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டோராகவும் இறைவன் பாதையில் தான தர்மங்கள் செய்வோராகவும் இரவின் கடைசி சஹர் நேரத்தில் வணங்கி நாயனிடம் மன்னிப்பு கோருபவராகவும் இருப்பர். அல்லாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக உள்ள நிலையில் அவனைத் தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை என்று சாட்சி கூறுகின்றான். மேலும் மலக்குகளும் அறிவுடையோரும் இவ்வாறே சாட்சி கூறுகின்றனர். அவனைத் தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை, அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். நிச்சயமாக தீனுல் இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான மார்க்கம் என்னும் அறிவு அவர்களுக்கு கிடைத்த பின்னரும் நம்மிடையேயுள்ள பொறாமையின் காரணமாக இதற்கு மாறுபட்டனர். எவர் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்தார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய கணக்கை துரிதமாக முடிப்பான். இதற்கு பின்னும் அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்தால், நபியே, நீர் கூறுவீராக, நான் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டிருக்கிறேன். என்னை பின்பற்றியோரும் அவ்வாறே வழிபட்டிருக்கின்றனர். தவிர வேதம் கொடுக்கப்பட்டோரிடமும் பாமர மக்களிடமும் நீங்களும் அவ்வாறே வழிபட்டீர்களா என்று கேளும். அவர்களும் அவ்வாறே முற்றிலும் வழிபட்டால் நிச்சயமாக அவர்கள் நேரான பாதையை அடைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து விடுவார்களாயின் நீர் கவலைப்பட வேண்டாம். அறிவிப்பதுதான் உம்மீது கடமையாகும்.
மேலும் அல்லாஹ் தன் அடியார்களை உற்று கவனிப்பவனாகவே இருக்கிறான். ருக்கு 3. நிச்சயமாக எவர் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்து கொண்டும் நீதமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் மனிதர்களிடத்தில் நீதமாக நடக்க வேண்டும் என்று ஏவுவோரையும் கொலை செய்து கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனையுண்டு என்று நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. அவர்கள் புரிந்த செயல்கள் இம்மையிலும் மறுமையிலும் பலனற்றவையாக அழிந்துவிட்டன. இன்னும் அவர்களுக்கு உதவியாளர்கள் எவரும் இலர். வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களான யூதர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களிடையே ஏற்பட்ட விவகாரத்தை பற்றி அல்லாஹ் வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்க அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களில் ஒரு பிரிவார் இதை புறக்கணித்து விலகி கொண்டனர். இதற்கு காரணம் எண்ணி கணக்கிடப்பட்ட சில நாட்களே தவிர நரக நெருப்பு எப்போதைக்கும் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதுதான். இது தவிர அவர்கள் தம் மார்க்க விஷயத்தில் பொய்யாக கற்பனை செய்து கூறி வந்ததும் அவர்களை ஏமாற்றிவிட்டது. சந்தேகமில்லாத அந்த இறுதி நாளை அவர்களையெல்லாம் நாம் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்கு உரியதை முழுமையாக கொடுக்கப்படும் போது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அவர்கள் தம் விலைகளுக்குரிய பலன் பெறுவதில் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ்வே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே, நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து அகற்றியும் விடுகிறாய். நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியோரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமேயுள்ளன. அனைத்து பொருட்கள் மீதும் நீ நிச்சயமாக ஆற்றலுடையவனாக இருக்கிறாய். நாயனே, நீதான் இரவை பகலில் புகுத்துகின்றாய், நீதான் பகலை இரவிலும் புகுத்துகின்றாய். மரித்ததிலிருந்து உயிருள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய், நீயே உயிருள்ளதிலிருந்து மரித்ததையும் வெளியாக்குகின்றாய். மேலும் நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றாய். மூமீன்கள் தங்களை போன்ற மூமீன்களை அன்றி காஃபிர்களை தம் உற்ற துணைவியர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அன்றி உங்களில் எவரேனும் அப்படி செய்தால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்விஷயத்திலும் சம்பந்தம் இல்லை. இன்னும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்றான். மேலும் அல்லாஹ்விடமே நீங்கள் மீள வேண்டியிருக்கிறது. நபியே நீர் கூறும், உங்கள் உள்ளத்திலுள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதை வெளிப்படையாக தெரியப்படுத்தினாலும் அதை அல்லாஹ் நன்கறிகின்றான். இன்னும் வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அவன் நன்கறிகின்றான். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன் ஆவான். ஒவ்வொரு ஆத்மாவும் தாம் செய்த நன்மைகளும் இன்னும் தாம் செய்த தீமைகளும் அந்த தீர்ப்பு நாளில் தன்முன் கொண்டு வரப்பட்டதும் அது தான் செய்த தீமைக்கும் தனக்கும் இடையே வெகு தூரம் இருக்க வேண்டுமே என்று விரும்பும். அல்லாஹ் தன்னை பற்றி நினைவு கூறும்போது உங்களை எச்சரிக்கின்றான். இன்னும் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது கருணை உடையவனாக இருக்கின்றான். ருக்கு 4. நபியே நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கிறான். நபியே இன்னும் நீர் கூறும், அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுங்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து திருப்பி விடுவார்களானால் நிச்சயமாக அல்லாஹ் காஃபிர்களை நேசிப்பதில்லை. ஆதமையும் நூகையும் இப்ராஹீமின் சந்ததியரையும் இம்ரானின் சந்ததியரையும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தாரை விட மேலாக தேர்ந்தெடுத்தான். அவர்களில் ஒருவர் மற்றவரின் சந்ததியாவார். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். இம்ரானின் மனைவி, என் இறைவனே, என் கர்ப்பத்திலுள்ளதை உனக்கு முற்றிலும் அர்ப்பணிக்க நான் நிச்சயமாக நேர்ந்து கொள்கிறேன். எனவே இதை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக.
நிச்சயமாக நீ யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறியதையும், பின் தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றதும், என் இறைவனே, நான் ஒரு பெண்ணையே பெற்றெடுத்திருக்கின்றேன் என கூறியதையும் நினைவு கூறுங்கள். அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கறிவான், ஆண் பெண்ணைப் போலல்ல. மேலும் அந்த தாய் சொன்னால், அவளுக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன். இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்குகளிலிருந்து காப்பாற்ற திடமாக உன்னிடம் காவல் தேடுகிறேன். அவளுடைய இறைவன் அவள் பிரார்த்தனையை அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். அக்குழந்தையை அழகாக வளர்த்திட செய்தான். அதனை வளர்க்கும் பொறுப்பை ஜக்கரியா ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான். ஜக்கரியா அவள் இருந்த மிஹ்ராபுக்குள் தொழும் அறைக்கு போகும்போதெல்லாம் அவளிடம் உணவு இருப்பதை கண்டார். மரியமே, இவ்வுணவானது உனக்கு எங்கிருந்து வந்தது என்று அவர் கேட்டார். இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி உணவளிக்கின்றான் என்று அவள் பதில் கூறினாள். அந்த இடத்திலேயே ஜக்கரியா தம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவராக கூறினார், இறைவனே, உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுத்தருள்வானாக இருக்கின்றாய். அவர் தம் அறையில் நின்று தொழுது கொண்டிருந்த போது மலக்குகள் அவரை சப்தமாக அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா என்னும் பெயருள்ள மகவு குறித்து நன்மாராயம் கூறுகின்றான். அவர் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வார்த்தையை மெய்ப்பிப்பவராகவும் கண்ணியமுடையவராகவும் ஒழுக்க நெறி பேணிய தூயவராகவும் நல்லோர்களிலிருந்தே நபியாகவும் இருப்பார் என கூறினார். அவர் கூறினார், என் இறைவனே, எனக்கு எப்படி மகன் ஒருவன் உண்டாக முடியும்? எனது வயது அதிகமாகி முதுமை வந்துவிட்டது. என் மனைவியும் மலடாக இருக்கின்றாள். அதற்கு இறைவன், அவ்வாறே நடக்கும். அல்லாஹ் தான் நாடியதை செய்து முடிக்கின்றான் என்று கூறினான். என் இறைவனே, இதற்கான ஒரு அறிகுறியை எனக்கு கொடுத்தருள்வாயாக என்று ஜக்கரியா கேட்டார். அதற்கு இறைவன், உமக்கு அறிகுறியாவது 3 நாட்களுக்கு சைகைகள் மூலமாக அன்றி நீர் மக்களிடம் பேச மாட்டீர். நீர் இறைவனை அதிகம் நினைவு கூர்ந்து அவனை காலையிலும் மாலையிலும் போற்றி துதிப்பீராக என்று கூறினார். ருக்கு 5. நபியே, மரியமிடத்தில் மலக்குகள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். உம்மை தூய்மையாகவும் ஆக்கியிருக்கிறான். இன்னும் உலகத்திலுள்ள பெண்கள் யாவரையும் விட மேன்மையாக உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்றும், மரியமே, உன் இறைவனுக்கு சுஜூது செய்தும் ருக்கு செய்வோருடன் ருக்கு செய்தும் வணக்கம் செய்வீராக என்றும் கூறினர். நபியே, இவையெல்லாம் மறைவானவற்றில் நின்றுமுள்ள விஷயங்களாகும். இவற்றை நாம் உமக்கு வஹி மூலம் அறிவிக்கின்றோம். மேலும் மரியம் யார் பொறுப்பில் இருக்க வேண்டுமென்பதை பற்றி குறிப்பார்த்தறிய நாங்கள் எழுதுகோல்களை அவர்கள் எரித்தபோது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. இதை பற்றி அவர்கள் விவாதித்த போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. மலக்குகள் கூறினார்கள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து வரும் ஒரு சொல்லை கொண்டு உமக்கு ஒரு மகவு வர இருப்பது பற்றி நன்மாராயம் கூறுகின்றான். அதன் பெயர் மசீஹ், மரியமின் மகன் ஈசா என்பதாகும். அவர் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் கண்ணியமிக்கவராகவும் இறைவனுக்கு நெருங்கி இருப்பவர்களில் ஒருவராகவும் இருப்பார். மேலும் அவர் குழந்தையாக தொட்டிலில் இருக்கும்போதும் பால்யம் தாண்டி முதிர்ச்சி அடைந்த பருவத்திலும் அவர் மக்களுடன் பேசுவார். இன்னும் நல்லொழுக்கமுடைய சான்றோர்களில் ஒருவராகவும் அவர் இருப்பார். அச்சமயம் மரியம் கூறினார், என் இறைவனே, என்னை ஒரு மனிதனும் தொடாதிருக்கும்போது எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும்? அதற்கு அவன் கூறினான், அப்படித்தான், அல்லாஹ் தான் நாடியவற்றை படைக்கின்றான். அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அதை அவனிடம் ஆகுக என்று கூறுகின்றான்.
உடனே அது ஆகிவிடுகிறது. இன்னும் அவருக்கு அவன் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுத்தான். இஸ்ராயேலின் சந்ததியினருக்கு தூதராகவும் அவரை ஆக்குவான். இவ்வாறு அவர் ஆகியதும் இஸ்ரவேலர்களிடம் அவர், நான் உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அத்தாட்சியுடன் நிச்சயமாக வந்துள்ளேன். நான் உங்களுக்காக களிமண்ணால் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி நான் அதில் ஊதுவேன். அது அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு உயிருடைய பறவையாகிவிடும். பிறவி குருடர்களையும் வெண்குஷ்ட ரோகிகளையும் குணப்படுத்துவேன். அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு இறந்தோரையும் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் உண்டவற்றையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் சேகரம் செய்து வைப்பவற்றையும் பற்றி நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். நீங்கள் மூமீன்கள் நம்பிக்கையாளர் ஆக இருந்தால் நிச்சயமாக இவற்றில் உங்களுக்கு திடமான அத்தாட்சி இருக்கிறது என்று கூறினார். எனக்கு முன் இருக்கும் தௌராத்தை மெய்ப்பிக்கவும் உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும் உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய அத்தாட்சியை உங்களிடம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான். ஆகவே அவனையே வணங்குங்கள். இதுவே சிராத்துல் முஸ்தகீம் என்னும் நேரான வழியாகும். அவர்களில் குஃப்ரு இருப்பதை, அதாவது அவர்களில் ஒரு சாரார் நம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்தபோது, அல்லாஹ்வின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று அவர் கேட்டார். அதற்கு அவருடைய சிஷ்யர்களான ஹவாரியூன், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உங்கள் உதவியாளர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டுள்ளோம். திடமாக நாங்கள் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என கூறினார். எங்கள் இறைவனே, நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம். உன்னுடைய இத்தூதரை நாங்கள் பின்பற்றுகின்றோம். எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோருடன் சேர்ந்து எழுதுவாயாக என்று சிஷ்யர்களான ஹவாரியூன் பிரார்த்தித்தனர். ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள். அல்லாஹ்வும் சதி செய்தான். தவிர அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிக சிறந்தவன் ஆவான். ருக்கு 6. ஈசாவே, நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன். இன்னும் என்னளவில் உம்மை உயர்த்தி கொள்வேன். நிராகரித்து கொண்டிருப்போருடைய பொய்களில் நின்றும் உம்மை தூய்மைப்படுத்துவேன். மேலும் உம்மை பின்பற்றுவோரை கியாம நாள் வரை நிராகரிப்போருக்கு மேலாகவும் வைப்பேன். பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது. அப்போது நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை நபியே நினைவு கூர்வீராக. எனவே நிராகரிப்போரை இவ்வுலகிலும் மறுமையிலும் கடினமான வேதனையை கொண்டு வேதனை செய்வேன். அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் எவர் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலிகளை அல்லாஹ் முழுமையாக கொடுப்பான். அல்லாஹ் அக்கிரமம் செய்வோரை நேசிக்க மாட்டான். நபியே, நாம் உம்மீது ஓதி காட்டிய இவை நற்சான்றுகளை கொண்ட இறைவசனங்களாகவும் ஞானம் நிரம்பிய நற்செய்தியாகவும் இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணம் போன்றதே. அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்த பின் குன் ஆகுக என கூறினான். அவர் மனிதராகிவிட்டார். நபியே, ஈசாவை பற்றி இறைவனிடமிருந்து வந்ததே உண்மையாகும். எனவே இதை குறித்து ஐயப்படுவோரில் நீரும் ஒருவராகி விடாதீர். நபியே, இது பற்றிய முழு விபரமும் உமக்கு வந்து சேர்ந்த பின்னரும் எவரேனும் ஒருவர் உம்மிடம் இதை குறித்து தர்க்கம் செய்தால், வாருங்கள், எங்கள் புதல்வர்களையும் உங்கள் புதல்வர்களையும் எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும் எங்களையும் உங்களையும் அழைத்து சென்று ஒன்று திரட்டி வைத்து கொண்டு பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் என நீர் கூறும். நிச்சயமாக இதுதான் உண்மையான வரலாறு. அல்லாஹுவை தவிர வேறு நாயன் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் அவன் யாவரையும் மிகைத்தோன், மிக்க ஞானமுடையோன்.
அவர்கள் புறக்கணித்தால் திடமாக அல்லாஹ் இவ்வாறு குழப்பம் செய்வோரை நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான். ருக்கு 7. நபியே, அவர்களிடம் வேதத்தையுடையோரே, நமக்கும் உங்களுக்குமிடையேயான இசைவான ஒரு பொது விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அதாவது, நாம் அல்லாஹ்வை தவிர வேறொருவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம். அல்லாஹ்வை விட்டு நம்மில் சிலரை கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் எனக் கூறும் மூமின்களே, இதன் பிறகும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். வேதமுடையோரே, இப்ராஹீமை பற்றி அவர் யூதர் கிறிஸ்துவர் என்று வீணாக ஏன் தர்க்கித்து கொண்டு இருக்கிறீர்கள்? அவருக்கு பின்னரேயன்றி தௌராத்தும் இஞ்சிலும் இறக்கப்படவில்லையே, இதை கூட நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா? உங்களுக்கு சிறிது ஞானம் இருந்த விஷயங்களிலும் இதுவரை நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள். அப்படி இருக்க உங்களுக்கு சிறிது கூட ஞானம் இல்லாத விஷயங்களில் ஏன் விவாதம் செய்ய முற்படுகிறீர்கள்? அல்லாஹ் தான் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ராஹீம் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. ஆனால் அவர் அல்லாஹ்விடம் முற்றிலும் சரணடைந்த நேர்மையான முஸ்லிமாக இருந்தார். அவர் முஷ்ரிக்குகளில் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை. நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹீமுக்கு மிகவும் நெருங்கியவர்கள் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் அல்லாஹ்வின் மீது இந்த நபியின் மீதும் ஈமான் கொண்டோருமே ஆவர். மேலும் அல்லாஹ் மூமின்களின் பாதுகாவலனாக இருக்கின்றார். வேதத்தையுடையோரில் ஒரு சாரார் உங்களை வழிகெடுக்க விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி வழிகெடுக்க முடியாது. எனினும் இதை அவர்கள் உணர்கிறாரில்லை. வேதத்தையுடையோர்களே, நீங்கள் தெரிந்து கொண்டே அல்லாஹ்வின் வசனங்களை ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? வேதத்தையுடையோரே, சத்தியத்தையும் அசத்தியத்துடன் ஏன் நீங்கள் கலக்குகிறீர்கள்? இன்னும் நீங்கள் அறிந்து கொண்டே ஏன் உண்மையை மறைக்கிறீர்கள்?